ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிரைடல் vlog அண்ட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்மோருக்கு வந்து போயிட்டுருக்கேன். நான் வந்து வடலூருக்கு வந்து டிக்கெட் எக்மோர் டு வடலூருக்கு வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து எக்மோர் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, எப்பவும் போல நான் வந்து எக்மோருக்கு தான் வந்து ட்ரெயின் வந்து ஏறி போவேன். பட் அந்த டைம் வந்து மெட்ரோலேருந்து நான் இன்னொரு எஸ்கலேட்டர் வழியா வேற வழியா போயிட்டு, எக்மோர்ல வந்து ஃப்ளைஓவர் இருக்கும்ல. ஸோ அந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, மாறி ஏறிட்டேன். ஸோ நான் வந்து அந்த ஃப்ளைஓவர்ல என் பேக்லாம் தூக்கிட்டு ஸ்டெப்ஸ்லாம் ஏறி ரிட்டர்ன் வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ட்ரெயின வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து வடலூர் போறதுக்காக கிளாம்பாக்கத்துலேருந்து நான் பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வந்து மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் அகைன் எக்மோர்லேருந்தே மெட்ரோ ஏறி மீனம்பாக்கத்துல வந்து ரீச் ஆயிட்டு, மீனம்பாக்கம் வந்து கிளாம்பாக்கத்துக்கு ஆட்டோ போட்டு ரீச் ஆயிட்டோம். எங்களுக்கு வந்து 3:40க்கு வந்து ட்ரெயின் இருந்துச்சு. அத மிஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாம்பாக்கத்துக்கு போயிட்டு 6:00 வந்து கும்பகோணம் பஸ்ல வந்து ஏறியாச்சு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பஸ் வந்து வடலூர் போகும்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பஸ்ல ஏறிட்டு வடலூருக்கு வந்து போயிட்டுருக்கோம். நல்ல வேளை வடலூர் வந்து ஒரு 4 ஹார்ஸ் ட்ராவல் அப்படின்றதுனால ட்ரெயின் மிஸ் பண்ணா கூட பஸ் வந்து இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம வந்து ரொம்ப லாங்கா வந்து போற மாரி இருந்துச்சுன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ வந்து நான் அந்த திண்டிவனத்தில வந்து பஸ் வந்து கொஞ்ச நேரம் வந்து நிறுத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் வீட்லேருந்தே வந்து எங்க ஆயா ஃப்ளாஸ்க்ல டீ போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க எப்பவுமே. ஸோ அந்த டீ வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து அடிக்கடி டீ குடிக்க மாட்டேன். டீ இருந்தே ஆகணும்னு கிடையாது. பட் பார்த்துட்டா வந்து குடிக்கணும்னு தோணும் அவ்வளோதான். அன்னைக்கு வந்து ஆர்சிபி மேட்ச். ஸோ அத பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். 10:30க்கு வந்து வடலூர் ரீச் ஆயிட்டேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாப்பு. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்தே வந்து வடலூருக்கு வந்திருந்தேன். அப்ப நான் பண்ண பிரைட் தான் வந்து இப்ப 7th மந்த் பேபி ஷவருக்காக என்ன புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளையண்ட் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன வந்து பிக்கப் பண்ணிட்டு மஹாலுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ மஹால்ல வந்து அன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தான் வந்து ஃபங்ஷன். ஸோ ஆக்சுவலி இது மினி ஹாலு. மேல வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இருந்துச்சு. ஸோ அந்த இன்னைக்கு நைட் வந்து இங்க தான் வந்து ஸ்டே பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளையண்ட்டே வந்து டிஃபன்லாம் வாங்கி குடுத்துட்டு, அவங்க வந்து கெளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாங்க சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து சின்ன சின்ன வொர்க் இருந்துச்சு நாளைக்கு ரெடி பண்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் அந்த வொர்க் வந்து பண்ணிட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜவுரி முடி வந்து நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணிடுவேன். நார்மலா ஷார்ட் ஹேரா இருக்கவங்களுக்கு வந்து பிஃபோரே வந்து ஜவுரி முடி ரெடி பண்ணிட்டு, மார்னிங் வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். கொஞ்சம் மீடியம் டூ லாங் ஹேரா இருக்கவங்களுக்கு மார்னிங்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் ஹேரா இருந்தா ரொம்ப பெட்டரா இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஸோ அண்ட் இவங்களோட சாரி வந்து நான் வரும்போதே எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா மார்னிங் நம்மளுக்கு வந்து எப்பவுமே டைம் சேவ் பண்றதுக்காக நான் முன்னாலே என்னென்ன வொர்க் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுவேன். ஸோ இந்த கிளிப் வந்து நான் வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்துருவேன். அந்த கிளிப் வச்சுட்டு நம்ம எந்த எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுதோ, அங்க வச்சு நான் வந்து ப்ரீ ப்ளீட் வந்து பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹேர் ஸ்ட்ரெய்ட்னர் வச்சு ஃபுல்லா அந்த ப்ளீட் எல்லாமே வந்து அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க வந்து என்கிட்ட பிரைடல் மேக்கப் புக்கிங் பண்ணணும், இல்ல ஏதாவது மேக்கப் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, டிஸ்பிளேலே என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ என்னோட இன்ஸ்டா ஐடியும் குடுக்குறேன். என் வொர்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க பார்த்துட்டு கூட என்ன வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து நார்மலா நான் வந்து ரஃப்பா தான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இத முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 1:45 வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் மசாஜ் வந்து பண்ணிட்டுருக்கேன். அது வந்து நான் என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நெறைய வியூஸும் போயிருந்துச்சு. ஸோ அதையும் நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகனட் ஆயில்ல வந்து பண்ணிட்டுருக்கேன். நான் அன்னைக்கு மார்னிங் பண்ணல அப்படின்றதுனால நைட் டைம் வந்து பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எனி சீரம். எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. எனக்கு அப்படியே விட்டேன்னா ஸ்கின் வந்து ரொம்ப கேவலமாயிடும்ன்றதுனால, ஏதாவது ஒரு சின்ன ஸ்கின் கேராவது பண்ணிறணும் அப்படின்றதுனால நான் வந்து பண்ணி டீடாங்லாம் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, 5:00 வந்து எழுந்து நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன். ஏன்னா நம்ம கிளையண்ட் வந்துருவாங்க அப்படின்றதுனால. மார்னிங் வந்து டீ குடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தனால, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் மோரோவர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நம்மள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எல்லார்கிட்டயும் வந்து எப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்டுட்டு, அதுக்கப்புறம் பிரைட் நம்ம கிளையண்ட் வந்துட்டு, அவங்களுக்கு வந்து ஹேர் டூ அதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்களுக்கு 7th மந்த் பேபி ஷவர். ஸோ இவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஹேர் வந்து எனக்கு ரொம்ப வெயிட்டா இல்லாம வெயிட்லெஸ்ஸா எப்படி பண்ண முடியுமோ பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து மல்லிப்பூ வச்சு, சுங்கு கூட வைக்காம எப்படிலாம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியாச்சு. ஸோ இவங்க தான் நம்ம கிளையண்ட் கவிதா. ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பெர்சன். ஸோ இவங்க ஆல்ரெடி என்னோட வீடியோல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ் இல்ல என்னோட விளாக்லயே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதான் பார்த்தீங்கன்னா, ஃபுல் மேக் ஓவரு. உங்களுக்கு என்கிட்ட பிரைடல் மேக்கப் பண்ணிக்கணும், இல்ல எனி மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவுட் ஸ்டேஷன் புக்கிங்கும் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். டிஸ்ப்ளேல என்னோட நம்பர் அண்ட் இன்ஸ்டா ஐடி குடுக்குறேன். உங்களுக்கு வேணுனா அதில வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இவங்க வந்து சட்டில் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இவங்க ஸ்கின் வந்து ப்ரெக்னன்சினால நல்லாவே க்ளோவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சட்டில் மேக்கப், ஐ மேக்கப் கூட சட்டிலாக தான் பண்ணிவிட்டு விங்குடு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட்லெஸ்ஸான ஒரு ஹேர் டூ பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஹோல் லுக் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்ச நேரம் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளைண்ட்டை வந்து வளகாப்புக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த மெஸ்ஸியான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து என் திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வந்து தனித்தனியா எடுத்து வச்சுட்டு, தென் என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ எடுத்து வைக்கும்போது எனக்கு ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எடுத்து வைப்பேன். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ப்ரஷ்ஷு இல்லை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோட மூடி இந்த மாதிரிலாம் வந்து தொலைஞ்சிருச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு இதுவாகிடும். ஸோ அதனால் வந்து திங்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து எடுத்து மூடி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குர்த்தி செட்ஸ் வந்து நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லெக்கின்ஸ் வந்து போட்டிருக்கேன். பட் வந்து எனக்கு இந்த டாப் கலர்லேயே வந்து நார்மல் பேண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க குர்த்தி செட்ஸில். பட் நான் அது வந்து யூஸ் பண்ணிக்கல. ஒரு நார்மல் லெக்கின்ஸ் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது நல்லா இருந்துச்சு. அண்டர் 500 தான். ஸோ அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட வந்து போயிருந்தேன். மார்னிங்கே வந்து ரூம்க்கே நம்மளுக்கு இட்லி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நாங்கள் போக வேண்டிய ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா, ஈசிஆரில் வெண்ணாங்கப்பட்டு அப்படின்ற ஒரு ஸ்டாப் வந்து இருக்கும். இங்கே வடலூர்லேருந்து ஈசிஆருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடலூர் வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு ட்ராவலு. கடலூரோட பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற பஸ் வந்து ஏறணுன்னா நம்மளுக்கு வந்து ஈசிஆர் வழியாக தான் போகும். அந்த சென்னை போகிற பஸ் என்னன்னு சொல்லி கேட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக எனக்கு டயர்டாக இருந்துச்சு. 2 நாளாக ப்ராப்பராக தூங்கவே இல்லை நான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப்லேயே வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா போர் அடிக்கும் அப்படின்றனால வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து வெண்ணாங்கப்பட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் போகவே முடியாது, டைம் இருக்காதுன்னு தான் நினச்சோம். பட் இருந்தாலுமே வந்து கரெக்டாக டைம் வந்து செட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனை வந்து சீக்கிரமாக முடிஞ்சது நாங்கள் போன ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெண்ணாங்கப்பட்டு ஸ்டாப் இறங்கினதுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து. ஸோ எங்கள் வண்டியில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் பயங்கர அலைச்சல், ட்ரெயினை மிஸ் பண்ணி பஸ்ஸில் போய் அங்கேருந்து வேறு திருப்பி பஸ்ஸில் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப பழைய வீடியோவில் வந்து விலாகாக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போன மாதிரி. ஸோ அந்த வீடு தான் இது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் வந்து ஃபங்க்ஷன் வீடு. ஸோ எங்கள் வண்டிலாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து அங்கே தான் இருந்தாங்க. எங்கள் மேகி கூட அங்கே தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே மேகியை பார்த்துட்டதுக்கப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண முடிஞ்சுது. பட்டாணி பட்டு பட்டுலு பட்டு விக்கி அண்ணா வரமாட்டான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா கிளம்பி ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. பட் நான் வந்து போன டயர்டில் வந்து நான் மேக்கப் கூட பண்ணாமல் அப்படியே தான் வந்து உள்ளே உட்காந்துட்டேன். ஸோ இந்த சுங்கு நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து கையிலேயே வந்து பண்ணியிருந்தாங்கன்றனால நான் வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன். அண்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து பெருசாக வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கல. பிகாஸ் நான் வந்து ரூம்குள்ளேயே இருந்தேன். ஏன்னா நான் டயர்டாக இருந்தேன், மேக்கப்போ எதுவுமே பண்ணல அப்படின்றதுனால. அண்ட் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டேன் ரூம்குள்ளேயே. அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டோம். டயர்டாக இருந்ததுனால வீடியோவே எடுக்கல. அவ்வளோதான் vlog. பாய் பாய் சொல்லு. பாய் பாய் பாய்.